ராம் நாராயண ராம். வானம் உருவாக்கிய இந்த பிரபஞ்சம் மதிப்பற்றதா? வானத்தில் எண்ணற்ற நட்சத்திரங்கள் உள்ளன. அவை அனைத்திலும் மனிதன் உடலை விட்டும் உடலுடன் கூடியும் செல்ல முடியும். மனிதனை பிறக்க வைத்த வானத்தை நீங்கள் ஈஸ்வர், அல்லாஹ், பகவான் என்று எந்த பெயராலும் அழைக்கலாம். அதன் உண்மையான பெயர் எதுவோ அதே பெயரில் அது அழைக்கப்பட வேண்டும். உலகம் பயன்படுத்தும் பகவான் அல்லது ஈஸ்வர் என்பவை அதன் உண்மை பெயர்கள் அல்ல. மனிதனால் கட்டப்பட்ட கோயிலுக்கு மதிப்பு உண்டு, ஆனால் மனிதனுக்கோ இல்லை. வானம்தான் மனிதனின், மரங்களின் மற்றும் அனைத்து உயிரினங்களின் பெற்றோர். எனவே மனிதன் வானத்தை நினைவில் கொள்ள வேண்டும். ராம் நாராயண் ராம் என்பது நம் உண்மை பெற்றோரின் பெயர். இது வானத்தின் பெயர். நீங்கள் சிந்திக்கலாம், விவேகத்தை எப்படி தெரிந்து கொள்வது? விவேகம் கேட்கும், பேசும், நம் உடலை ஒன்றாக வைத்திருக்கும் சக்தியாகும். அது நல்லதும் கெட்டதும் என்பதை வேறுபடுத்த கற்றுக்கொள்கிறது. விவேகம்தான் மனம், உடல், சிந்தனை, விழிப்புணர்வு, ஆன்மா அனைத்தும். அதுவே உடலுக்குள் உள்ள அனைத்தும் ஒருங்கிணைந்து இருக்கும் வரை உடல் இயங்கும். இன்றைய இளைய தலைமுறை ராம் நாராயண் ராம் என்ற பெயருடன் தொடர்பு கொள்கிற போது இந்த பீஜ மந்திரத்தின் ஜபம் செய்வதன் மூலம் அவர்கள் உள்ளார்ந்த விவேகத்தை வளர்க்கின்றனர். ஒவ்வொரு பெற்றோரும் இந்த உண்மையை சிறு வயதிலிருந்தே தங்கள் பிள்ளைகளுக்கு எடுத்துரைக்க வேண்டும். ஆரம்பத்திலிருந்தே ராம் நாராயண் ராம் என்ற நாமத்துடன் பிள்ளைகளை இணைக்க வேண்டும். அதனால் நேரத்திற்கேற்ப அவர்களுக்குள் விவேக வளரத் தொடங்கும். நாம் அனைவரும் தன்னை ஆராய்ந்தும் உள்ளுள்ள குரலை கேட்டு விவேகத்தின் வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள்வதும் அவசியம். வாழ்க்கையில் நீங்கள் எந்த செயலை செய்தாலும் உங்கள் விவேகம் எப்போதும் சரியான பாதையை காட்டும். எனவே உங்கள் விவேகத்தின் குரலை கேளுங்கள். இன்றைய சூழலில் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியும் அமைதியும் தேடுகிறோம். அதை நாடி எங்கெல்லாமோ போகிறோம். ஆனால் அது நம் உள்ளேயே இருக்கிறது என்பதை நாம் மறந்து விடுகிறோம். நாம் ராம் நாராயண் ராம் என்ற நாமத்துடன் இணைய வேண்டும். பிறகு உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி எப்படி பொங்குகின்றது என்பதை நீங்கள் காண்பீர்கள். மனிதனால் உருவாக்கப்பட்ட மதங்கள் சிலர் தங்கள் சொந்த சுயநலத்திற்காக உருவாக்கியவை. மதத்தின் பாதுகாவலர்கள் அல்லது கதை புராண வாசகர்கள் அவர்கள் மரணத்திற்கு பிறகு ஒரு முறை கூட வந்து உங்களிடம் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டதுண்டாக. பூமியில் சுமார் 400 மதங்கள் உள்ளன என்று கூறப்படுகிறது. அவை எல்லாம் எங்கிருந்து வந்தன? மதத்தை பற்றி அனைவரும் பேசுகிறார்கள். ஆனால் உண்மையான மதம் என்றால் என்ன? உண்மையான மத நூல் எது? இன்று ஒவ்வொரு மனிதனும் மதத்தின் கட்டுப்பாட்டில் சிக்கி தன்னலம் மட்டும் பார்க்கிறான். ஆனால் நமது மகாகுரு பால பிரம்மச்சாரி ஜி கூறுகிறார்கள், மிகப்பெரிய மதம் வானம். இதில் இருந்து இந்த உலகில் உள்ள அனைத்தும் தோன்றியது. மிகப்பெரிய மத நூல் ராம் நாராயண் ராம். அந்த நூலின் ஒவ்வொரு பக்கம் பிரபஞ்சத்தில் பரந்துள்ள நட்சத்திரங்களும் கிரகங்களும் ஆகும். இந்த பூமியில் உள்ள சுமார் 800 கோடி மக்களின் உடல்களும் இந்த பஞ்சபூதங்களை உள்ளடக்கிய ராம் நாராயண் ராம் என்ற தெய்வீக நூலிலிருந்தே உருவானவை. இன்றைய சூழலில் நாம் ராம் நாராயண் ராம் என்ற நாமத்துடன் தொடர்பு கொள்ள வேண்டும். ஏனெனில் ஒரே ராம் நாராயண் ராம்தான் உங்கள் சிக்கலான வாழ்க்கைக்கு சரியான திசையை காட்ட வல்லவர். ஒருவர் இந்த நாமத்துடன் இணையும் போது வாழ்க்கையை ஒரு புதிய கோணத்தில் பார்ப்பர். அந்த புதிய பார்வையே வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாகவும் வெற்றிகரமாகவும் மாற்றும்.